குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க? சென்னை யூனிவர்சிட்டியில் சீனியர். நான் ஒரு யூனிவர்சிட்டி கதை சொல்ல போகிறேன் இன்னைக்கு. யூனிவர்சிட்டி பற்றி கதையா? புரியல. யூனிவர்சிட்டியை துவங்கின கதை. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இப்போ பாருங்க. Banaras Hindu University. இந்தியாவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஒன்று பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஏறத்தாழ 30,000 மாணவர்கள் தங்கி படிக்கும் வசதியை கொண்டது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இந்த மாபெரும் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் பண்டித மதன் மோகன் மாளவியா. அவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். சட்டம் படித்து வழக்கறிஞரானார். காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். கல்வி மட்டுமே இந்தியர்களை அடிமை தலையிலிருந்து விடுவிக்கும் என்று தீவிரமாக நம்பினார். 1905 வருடம் காசியில் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கும் தன்னுடைய திட்டத்தை அறிவித்தார். பல்கலைக்கழகத்தை உருவாக்க பெரும் பொருள் தேவையாக இருந்தது. அதற்காக அவர் 11 வருட காலம் உழைக்க வேண்டியிருந்தது. அவர் நாடு முழுவதும் பொருளை தேடி பயணப்பட்டார். இந்த முயற்சியில் அவருக்கு ஒரு செருப்பு பரிசாக கிடைத்தது. அந்த கதையைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். வணக்கம் நிஜாம் அவர்களே. நீர் யார்? வந்த காரணம் என்ன? என் பெயர் மதன் மோகன் மாளவியார். நான் காசியில் இருந்து தங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன். என்ன உதவி வேண்டும்? நான் பனாரஸில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க நினைக்கிறேன். அதற்காக தங்களின் உதவியை நாடி வந்திருக்கிறேன். என்னால் அதை தர முடியாது. நீங்கள் செல்லலாம். நவாப் அவர்களே, நாங்கள் காசியில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்க நினைக்கிறோம். அதனால் இந்தியாவில் உள்ள எல்லா செல்வந்தர்களின் உதவியும் நாடுகிறேன். அதனால் தாங்கள் தயவு கூர்ந்து இந்த முயற்சியை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒருமுறை சொன்னால் உமக்கு புரியாதா? நீங்கள் வெளியேறலாம். மன்னிக்க வேண்டும் நிஜாம் அவர்களே, தங்கள் உதவியை நாடி வெகு தூரம் பிரயாணித்து வந்திருக்கிறேன். தங்கள் உதவியை நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நிஜாம் அவர்களே, நீங்கள் கோவப்படாமல் எங்கள் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒருமுறை சொன்னால் உமக்கு புரியாதா? இதோ எந்தன் செருப்பு. சீனியர், அப்புறம் என்னாச்சு? கதையை பாதியில் நிறுத்திட்டீங்க. ஆமா, பாதியில தான் நிறுத்திட்டேன். மீதி கதையை நீங்க சொல்ல போறீங்க.